ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 19/7/2026 ஜூலை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆடி மாதத்தில் 3ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே, கிருஷ்மரது என்கிற முதுவேநீர் காலத்தில், கடக மாதத்திலே, சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையின் பஞ்சமி, காலை 8:49 வரை, பின்பு சஷ்டி, உத்திரம் என்கிற சூரியனின் சாரத்திலே சந்திரன் மாலை 11:25 வரை, பின்பு ஹஸ்தம். இன்றைக்கு இந்த சஷ்டி விரதம், இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம் வருது, ரொம்ப விசேஷம். ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு இன்றைக்கி ஒரு உண்டு. ஸ்கந்தன் முருகன், பஞ்சமி சேர்ந்தது. அப்போ முருகனை வழிபடுவது எனக்கு ரொம்ப பிரசித்தமான விஷயம். இந்த குமரக்கடவுளை வழிபடுவதனாலே குமார சஷ்டின்னு இன்றைக்கி பேர். குமார சஷ்டியின் போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே மிக சிறந்ததாக அமையும். முருகப்பெருமானின் வழிபாட்டிலே முக்கியமானது இந்த தேன் அபிஷேகம். தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால், சொல்லுவாங்கள்ல, நல்லா பாடுறவங்கெல்லாம் தேனில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னு, அந்த மாதிரியும் இங்கேயே நமக்கு வீடு வரங்கள்லாம் கேட்குறோம் இல்லையா, அப்படி குழந்தை வரங்கள் கேட்குறோம், அப்படி இந்த மாதிரி வரங்களை அள்ளித்தருவதற்கு இந்த தேன் அபிஷேகம் இருக்குது. அதனால் இன்றைக்கி தாராளமாக இன்றைக்கி அதை பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். காலையில் 8:15 9:15 வரைக்கும், சாயங்காலம் 3:15 4:15 வரைக்கும் நல்ல நேரம்னு வச்சுக்கலாம். 4:30 6 மணி இருக்கிற ராகு காலம், 3 4:30 குளிகை நேரம், யமகண்டம் 12:30. மேற்கு சூலம் வெள்ளம் பரிகாரம். கடக லக்னத்திலே சூரியன் 5 நாழிகை 9 வினாடி இருப்பார். 6:01 சூரியன் உதய நேரம். அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரமான மகர மற்றும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். சூரியன் குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற கடகராசி. சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து உத்திர நட்சத்திரத்தில் கொண்ட சந்திரனையும் சேர்த்து கொண்டு சிம்மராசி. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய் என்று கோச்சார பலனாக அமைகிற கிரக நிலைகள். இதில் ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் வாருங்கள் பார்க்கலாம். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். 6ஆம் இடம் அப்படின்ன உடனே சந்திரனின் நிலைப்பாட்டிலே 4 6 அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். உத்திர நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். பல இடர்பாடுகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அவசரப்படாமல் பயணங்கள்லாம் பார்த்து பண்ணணும். முக்கியமாக இரவு நேர பயணம் இன்றைக்கி வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கிடணும். வேகம் வேண்டாம், விவேகம் வேண்டும். இன்றைக்கி முருகனின் வழிபாட்டு தான் முக்கியமாக வச்சுட்டு முருகனின் பாடல்களெல்லாம் கேளுங்க, அமைதியாக இருங்க. வீக்கெண்டு தானே இன்றைக்கி, கொஞ்சம் கூலாக இருங்க, பெட்டர்மெண்ட் நிறைய இருக்கும். 3 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்வதனாலே, சூரியனின் சாரத்திலே இருப்பதனாலே மனதிலே உறுதி உண்டாகும். குருவின் அருளை கொண்ட சூரியனாய் இருப்பதனாலே நல்ல டெசிஷனை எடுக்க முடியும். கௌரவ பிரச்சனைகள், தன்னிலை சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி ஆசிகள், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரிவினைகள், இது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தானே ரிலாக்ஸாக இருக்கலாமான்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது, நீங்கள் தான் கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய என்ன ஆதித்ய ஹஸ்தம்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆதித்ய ஹஸ்தத்தின் போது அவசியம் முருகப்பெருமானை வணங்க வெற்றி உண்டு. வாழ்க வளத்து. வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே.
இன்றைய நாளிலே ஸ்கந்த பஞ்சமி, சஷ்டி விரதம், ஆதித்ய ஹஸ்தம் என்று அனைத்து விதமான நன்மைகளையும் ஒருங்கே பெற்ற நாள் இன்றைக்கு. அதனால் இன்றைக்கி அப்படி ஒன் மோர் டேன்னு எடுக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யணும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் தாராளமாக செய்யலாம். வண்டி வாகனம்லாம் எடுக்கணுன்னா இன்றைக்கி தாராளமாக பேசுங்க. புதுசாக வீடு மனை வாகனங்கள் பற்றின எண்ணங்கள்லாம் இருந்தால் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அடுத்த காரியங்கள் அடுத்த நிலைகளில் மாற்றிக்கொள்ள விஷயங்கள் எல்லாம் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நீங்கள் நல்லா பண்ண முடியும். அதனால் தைரியமாக இன்றைக்கி காரியங்கள்லாம் இறங்கி செய்யுங்க. 4-9 இதுதான் அதிர்ஷ்டயன். முருகனை வழிபட்டு இன்றைக்கி காரியங்கள் செய்ய வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்கு சந்திரன் செல்கிறார். அஸ்த நட்சத்திரத்துக்கு இட போகிறார். கன்னி ராசிக்குள்ள முயற்சியிலே பலவிதமான முயற்சி உண்டு. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. முருகனின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ் அப்படிங்கிற ஸ்டோரியை முன்னாடி வச்சிடும். இன்றைக்கி நீங்கள் அதை தைரியமாக பண்ணலாம். இன்றைக்கி கௌரி விரதம் இருப்பது, சஷ்டி விரதம் இருப்பது, இந்த ஹஸ்த நட்சத்திரம், இது எல்லாமே ஆதித்ய ஹஸ்தம், ஸ்கந்த பஞ்சமி, இது எல்லாமே வழிபாட்டுக்குரியது. இந்த ஆடி மாதமே வழிபாட்டுக்கு ஆரம்பம்னு சொல்லுவோம். அப்படி இன்றைக்கி இருக்கிறதுனால நிறைவான நாளாக இருக்க போகிறது. 9-4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதனான சூரியன் 12ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். 12க்குரியவரான சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே பயணம் செய்வார். உத்திர நட்சத்திரத்தில் இருந்து ஹஸ்த நட்சத்திரத்துக்கு போவார். சூரிய சந்திரன் சேர்க்கை அப்படின்னு வரும். அப்போ மனது கொஞ்சம் இன்றைக்கி ரிலாக்ஸாக அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிற மூடில் இருப்பீங்க. உங்கள் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற எண்ணங்கள் இன்றைக்கி மனதில் இருக்கும். அந்த அமைதியை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காலையிலேயே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவேன் அப்படின்னு முருகனின் பாடல்களை நீங்கள் ஒலிக்க வைத்து அதை மனனம் செய்து கொண்டே நாளை நடத்துங்கள். 11-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. ஹஸ்த நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதும் சனி பகவானால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையிலும் லாபஸ்தானத்திலே சூரியனும் குருவும் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத வகையில் எதிர்பார்ப்பை இன்றைக்கி தூண்டிவிடும். யாரோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இந்த நாள் அமைத்துவிடும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல கிஃப்டட் டேன்னே எடுத்துக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வளர்ச்சிக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள் எதுவும் இருந்தால் தாராளமாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். 10-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகனை தியானம் செய்து முருகனின் பாடல்களை இன்றைக்கு ஒலிக்க விட்டு வேலையை ஆரம்பிங்க. எல்லாம் நல்லா நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. தொழிலுக்குரியவன் சந்திரன் 12ஆம் இடத்திலே மறையச் செய்கிறார். ஹஸ்த நட்சத்திரத்தின் கீழே போகிறார். ஆதித்ய ஹஸ்தமான இன்று சூரியனானவர் 10ஆம் இடத்திலே அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்ற இந்த குருவுடன் இணைகிறார். யோகம் எப்படி இருக்குன்னா எதையும் அடித்து தூக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ். அது உங்களே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் செயலாக்கத்துக்கு அப்புறமா ஆன்சரை கொடுங்க. செய்கிறதுக்கு முன்னாடி வாயை திறக்காதீங்க. அமைதியாக இருந்துடுங்க. சொல்லற சும்மா இருன்னு சொல்லுவான். அப்படி அமைதியாக இருந்துட்டு செஞ்ச பிறகு காரியத்தை பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டு போயிடுங்க. இதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்யணும். 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. ராசிநாதன் செவ்வாய் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். லாபத்திலே சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த அஸ்த நட்சத்திரங்கிறதே கடகராசிக்காரான சந்திரனின் தன்மையிலேயே அமைகிறது. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும்
மனதுக்கு நிம்மதியான நாள் அப்படின்னா இன்றைக்கி இருக்குது. ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம் சார், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதியாக பல முடிவுகளையும் எடுக்கலாம். அப்படிப்பட்ட நாள் கிடைக்கிறதே கஷ்டம்தானே, இன்றைக்கி கிடைக்குதில்ல. அதனால் இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். பக்கத்தில் கோவிலில் முருகனுடைய சந்நிதியில் போய் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க. அமைதியான பிறகு அபிஷேக ஆராதனையில் பார்த்த பிறகு நீங்கள் முடிஞ்சால் காரியங்கள்லாம் செய்யுங்க, நன்மை கிடைக்கும். வாழ்க வளம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. லாபத்தை இலக்காக்கி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், இந்த அஷ்டமத்துக்குரியவர் சந்திரன் அப்படிங்கிறவர் இன்றைக்கி தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து கூடவே உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குரிய சனி பகவானால் பார்க்கப்படுவதனாலே லாபம் உண்டு. சூரியன் இந்த அஷ்டமத்திலே அமர்ந்து கொண்டு குருவிடன் அமர்ந்து உங்கள் லாபத்தை குடும்பதான ஸ்தானத்தை பார்ப்பதனாலே குடும்பத்திலே சுபிட்சம் கொடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஆதித்ய அஸ்தம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வளர்ச்சியை மேலும் மேலும் தடையில்லாமல் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி குமார சஷ்டின்னு இருக்குது. அதனால் முருகனின் வழிபாடு இன்றைக்கி முக்கியம். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி துணை நிற்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு வாழ்வின் பயனாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நாளான இன்றையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துக்குமே ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? இந்த சப்போர்ட்டை தனமாக மாற்றி கொடுப்பதாக இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த சந்திர பகவான் பண வரவுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் 3, 6 என்ற எண்ணையோ இல்லை 6, 9 என்ற எண்ணையோ அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்தி கொண்டே வாருங்கள். அதுபோல் இன்றைக்கி குமார சஷ்டி அப்படிங்கிறனால முருகனை வழிபாடுங்கள். முருகனை வழிபடுவதும் முருகனுடைய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து, முக்கியமாக தேனை வாங்கி கொடுத்து முருகனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். அதனால் மனதும் அமைதியை பெறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கு அவிட்ட சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருப்பது மட்டுமல்லாமல் வீக்கெண்டு செலவுகளும் நிறைய இருக்கும். ஆதித்ய ஹஸ்தம் அப்படிங்கிறது செலவை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு தேவையற்ற செலவுகளும் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஷனாக இருங்க. சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடியதான இந்த விஷயத்தினாலே தடைப்பட்ட காரியங்கள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் வாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் என்ன தான் கிரகங்கள் சொல்லுதுன்னு கொஞ்சம் நின்று நிதானித்து அதுக்கப்புறம் போங்க. அதில் நல்ல பலன்கள் உண்டாகும். முருகனை வழிபடுங்கள். முருகனின் வழிபாட்டினாலே இந்த நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக என்ன செலவு வேணுமோ அது மட்டும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். 3, 9 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் பஞ்சமத்துக்குரியவர் இந்த சந்திர பகவான். அவர் இன்றைக்கி 7ஆம் இடத்திலே அமர்கிறார், கலத்திரஸ்தானத்திலே. அதனாலே குழந்தைகள் வழியிலே ஆர்வமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக வருவதும், எதை தான் சொல்லிக் கொடுக்கணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸில் நிறைய கிளாரிட்டி கிடைப்பதும் இன்றைக்கி இருக்கும். குருவின் தன்மையினாலே லாபஸ்தானமானது பார்க்கப்படுவதனால் லாபம் பெருகுவதும், சூரியனும் சேர்ந்திருப்பதனாலே யோகத்தை பெருக்கி லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு எதை பண்ணால் சரியாகும் அப்படிங்கிற இன்றைக்கி பிஸ்னஸ் லைஃப்பில் அதை தேடுதலுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கும். முருகனின் வழிபாடு இன்றைக்கி சிறந்தது. அவசியம் அதை பண்ணி வாழ்க்கையில் வெற்றியை காணுங்கள். வாழ்க வளத்துடன்.